ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் நடக்கிற மாதிரி தெரியும். புது புது விஷயங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 10. ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ரைட்டு தான். ஸோ அவனை பிடிச்சிட்டாங்க. மாஸ்டர் இருந்தாலும் நீங்கள் அந்த ரோனாவை எப்பவும் நம்பாதீங்க அப்படின்னு ஷீக்கி சொல்கிறான். ஒரு தடவை பேட்டில் ஃபீல்ட் ஆவா என்னையவே காலை வாரி விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் ரிவீலிங்காக போட்டிருக்கா, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆக்வா சொல்கிறா. இப்போதைக்கு அவளால நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபியூச்சர் பிளான்ஸ் நான் அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடட்ஸோ ரெஸ்டாரண்ட்டில் அவளை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். நான் இங்கே வந்த வேலை முடிஞ்சது, ஸோ நான் கேரனா இருந்து இப்போ திரும்ப ரோனாவை ஏன் இடத்துக்கு போகிறேன்னு சொல்லுவோம். கேரன் இறந்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேற ஏதாச்சும் லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு போய் வந்ததை மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரோனா சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஓகர்ஸ் அண்ட் ஷீக்கி அவங்க 3 பேருக்கு எப்பவுமே நம்பாத, முடிஞ்சா அவங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வந்துரு. டீமன் ஆர்மியுமே ஃபாரஸ்ட் ஓகர்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் தான் இருந்தோம். அவங்க முட்டாள்தனத்தில் எப்போ வேணா காலவாரி விட்டுருவாங்க அப்படின்னு ரோனா சொல்லவோ, என்னது படாடா இல்லையா அப்படின்னா நான் இனிமே உங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஷீக்கி அவன் ஒரு ஹியூமனே இல்லை, அவன் பாடியை ஒரு லெச்சு ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. அந்த லெச்சும் நானும் சில வார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டா அவனை நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ரோனா சொல்லவும், ரோனாவை பார்த்தா அவனும் இதே தான் சொன்னாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு கான்டாக்ட் பண்ணணுமா டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு கிளம்புறா. அந்த லெட்டரை நம்ம ஹீரோ டோமோவை கிட்ட காமிக்கிறான். காடஸ் ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்றான். அந்த ரிங்க பத்தின டீட்டெயில் தான் அதுல இருக்கு. யங் மாஸ்டர் ரோனா அவளை உங்க பக்கம் கொண்டு வரதான் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம். எனக்கும் அது நல்லா தெரியும். நான் காமெண்ட் கிளியரா தான் எல்லா விஷயத்தையும் யோசிப்பேன் நம்ம ஹீரோ பேசும்போது தான். நம்ம லைம் கிட்ட நான் எப்படி டேரக்டா பேசினா அவன் ஹியூமன் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், அது அவங்க ரத்தத்தை குடிச்சு டிராகன் கைண்டா மாறிட்டான், இப்போ அவனும் என்னோட ஒரு ஃபாலோவர்னு சொல்லவும், நம்ம ஹியூமனிட்டியவே நீ இல்லாம பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பதான் ஸ்ட்ராங் ஆகணும்னு விருப்பப்பட்டு தான் இதை பண்ணானவா சொல்றா. சரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆர்கனைசேஷன் கதையை முடிப்போம். ஏவான் லோரியாவோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சொல்லுவோம். இல்ல இதை நான் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோசுனோகா என்ன பண்ணிட்டு இருக்க, ஆர்கனைசேஷனுக்கு எல்லா கண்ட்ரிலயும் ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ரைட் வந்து மறட்டவும், ஆர்கனைசேஷன் உன்னை கை விட்டுட்டாங்க, அசாசன் கில் உன்னை காப்பாத்த எந்த ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம கேட்கறான். நாங்க வாமல ஹிப்னாசிஸை யூஸ் பண்ணோம், நீ தான் வாயால சொன்ன, எதுக்கு இந்த ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டெமி ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்ல ஹியூமன்ஸ்லயும் நிறைய பேருக்கு காடஸை பிடிக்காதுதான். ஏன்னா அந்த காடஸோட முட்டாள்தனத்தினால ஹியூமன்ஸ் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. உனக்கும் அந்த காடஸை பிடிக்காது தானே கோசுனோகா. அந்த காடஸ் நல்ல டெமி ஹியூமன்ஸ் மட்டும் கஷ்டப்படுறாங்க, ஹியூமன்ஸ் ஜாலியா தானே இருக்காங்க, அதனாலதான் ஹியூமன்ஸை டெமி ஹியூமன்ஸை மாத்தி அவங்களுக்கும் அந்த கஷ்டத்தை புரிய வைக்க நினைச்சேன்னு சொல்லவும், அதுக்குன்னு நீ ஹியூமன்ஸ் இந்த மாதிரி கடத்தி பண்றது தப்பில்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எனக்கும் அந்த காடஸை டோட்டலா பிடிக்காது, நானும் அவன் பக்கம் தான் இருந்திருக்கணும், ஆனா அவன் பண்றது தப்பு, சாரி ப்ரொஃபசர் ரைட் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை எதையோ பண்ணியிருந்தான். இப்ப ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்கூலுக்குள்ள வரவோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்து பயப்படுறாங்க. இந்த ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸ் மிந்தி மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ கோசுனோகா கிட்ட யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்களோ அந்த பொண்ணுங்களெல்லாம் போய் மிரட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுங்களால தான் ப்ரொஃபசர் ரைட் பயந்து ஓடிட்டாரோ, அப்புறம் ஆலயக்கான ஸ்கூலுக்கே வரதில்லன்னு பசங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் கான் உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம போகும்போது, அந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான டேப்லெட்ஸ் அது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு ட்ரக் மாதிரி அவன் அடிக்ட் ஆகிறான். நாளையில இருந்து நமக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னைக்கு நம்ம அந்த லிசர்மனை தோக்கடிச்சே ஆகணும். நீங்க 2 பேருமே எங்க கூட ஜாயின் பண்ணி அந்த லிசர்மன் கூட தான் ஃபைட் பண்ண போறீங்க. அவரோட வெப்பன்ஸ் ஈவன் வாழை கூட பெர்ஃபெக்ட்டா அவர் யூஸ் பண்றாரு. அவர் வென் மேஜிக் அண்ட் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்றவர். பட் இதனால் வர அவர் அதை யூஸ் பண்ணி நான் பார்க்கல. நம்ம 7 பேர் இருக்கோம், தூரத்துல இருந்து 2 பேர் அட்டாக் பண்ணுவோம், 2 பேர் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிசர்மனை தோக்கடிக்க பக்காவா இவங்க பிளான் போட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோ கூடவே இன்னொரு லிசர்மனையும் கூட்டிட்டு வந்திருக்கான். எங்க பிளான்லாம் நாசமா போச்சேன்னு அவங்க பாக்குறாங்க. 7 பேர் ஒருத்தர் கூட ஃபைட் பண்றது நியாயம் இல்ல, ஒன்னு 7 பேரோ 2 பேர் கூட ஃபைட் பண்ணுங்க, இல்ல தனித்தனியா பிரிஞ்சு 2 டீமா ஃபைட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். தனித்தனியாவே பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஸ்வாங்கிற அந்த லிசர்ட் கிட்டயும் அடி வாங்கி கீழே விழுறாங்க. ஃபர்ஸ்ட் லிசர்மனும் எல்லாரையும் துவச்சு எடுத்துருந்தான். ஸோ இன்னையில இருந்து வெக்கேஷன் லீவ் ஸ்டார்ட் ஆகுது. வெக்கேஷன் லீவ் சில பசங்க அகாடமிலே இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்க வீட்டுக்கு வரல, கூசுடோக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெம்பிராண்ட் ஓனர் நம்ம ஹீரோக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வரவும், என்னாச்சு என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். வெக்கேஷன்ல எங்களை ட்ரைனிங் பண்றீங்களா, நாங்க எக்ஸ்ட்ரா காசுனாலும் தாரோன்னு சொல்லவும், உங்க அப்பா நீங்க வரலன்னு வருத்தப்பட்டு இருக்காருன்னு ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸ்ட்ட சொன்னா, நாங்க போகாம இருக்கிறது எங்க விருப்பம் தானே அவங்க சொல்லவும், இதை மட்டும் அவர் கேட்டாரு. கண்ணீர் வெள்ளத்துல மூழ்கிடுவாரு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷீக்கி எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கான்னு கேட்கவும், 1 வாரம் ஃப்ரீ டைம்னு அவன் சொல்றான். அட பாவி, இந்த நேரத்துல உங்க ஷெட்யூல் பிஸியா இருக்குல்ல, நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சரி ஓகே நான் 1 வாரம் ட்ரைனிங் கொடுக்குறேன், பட் ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸ் உங்க பிரேக்கோட பாதியில நீங்க உங்க வீட்டுக்கு போகணும், உங்க உடம்பு இன்னும் ஃபுல்லா சரியாகல, உங்க அப்பா உங்களை நினைச்சு கஷ்டப்படுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் ரைட் கதையை முடிச்சிட்டதுனால இவா அண்ட் அவா சிஸ்டர் சேஃப் தான். சொன்ன மாதிரியே நான் ரிவார்டை தரேன், எனக்கு சொந்தமான சில லேண்ட்ஸ் இருக்கு, அதை உங்க பேர்ல எழுதி வைக்கன்னு சொல்லவும், எனக்கு அவ்வளோ பெரிய ரிவார்ட்லாம் வேண்டாம், முடிஞ்சா ரிவார்டை எனக்கு பெஸ்ட்டான ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக தான் ஈவாவும் ஒரு புக்கை நம்ம ஹீரோக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா ஒரு குரூப்போட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த லிசர்ட் மண்ணை தோக்கடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, இப்ப ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி அந்த லிசர்ட் மண்ணை ஃபைட் பண்ண சொல்றான். ஸோ இப்போ லிசர்ட் மண்ணை அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபைட் பண்ணா இன்ஸ்டன்டா எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும்
எல்லாரையும் ஹைஸ்கூல்ல வந்து சிக்க வச்சிருந்தான். இப்போ அந்த ஸ்வாய் லிசர்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கவங்கள காமிக்கிறாங்க. இந்த ஜர்க்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீசர் சொல்லவும் ஸ்வாய் டென்ஷன் ஆகி அவனை மட்டும் அட்டாக் பண்றான். திடீர்னு இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ரெம்பரண்ட் சிஸ்டரும் மாட்டிக்கிட்டு இல்ல வேடாயா ஃபேஸ்ல மட்டும் பச் பண்ணிடாதீங்க அப்படின்னு வா சொல்றா. சாரி காய்ஸ், இது என்னோட தப்பு தான், நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லவும் ஆனா திடீர்னு எப்படி அந்த லிசர்ட் மனோட ஸ்ட்ரென்த் கூடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கவும் ஆக்சுவலி இவ்வளவு நாளா அவங்க 10% ஸ்ட்ரென்த்ல தான் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் அப்ப இப்ப ஏன் திடீர்னு ஓவரா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கவும் நான் இதை முதல்ல அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஸ்வாய் அவ ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க அவளை பையன் மாதிரி பேசி ஜர்க்குன்னு கூப்பிட்டது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லவும் சாரி மிஸ் ஸ்வாய், நம்ம திரும்ப ஒரு ரவுண்ட் போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம ஹீரோவா ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப நாளையில இருந்து வரமாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். நல்ல ஐடியா கொடுத்துருக்க ஷீக்கி. ஃபாரஸ்ட்ல போய் அவங்க மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மோசமான கில்ட் மாஸ்டர் அட்வென்ச்சரர் கில்ட்லயும் இவங்க மாட்டிக்கிட மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க சேஃப்டியா நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. அவங்களுக்கு பாடி கார்டு மாதிரி யாரையாச்சும் தெரியாம அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், நம்ம கிட்ட நிறைய பனானா இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கறேன். அதுக்குள்ள நம்ம எல்லாரும் 8 லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டோம். கோஸ்னோகாவோட ட்ரைனிங் உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. மிஸ்டர் ஷீக்கி கொடுத்த ஐடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஷீக்கி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட செகண்ட் இல்ல தேர்ட் ஒய்ஃபா கூட நான் போக ரெடி தான் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு யோசிக்கிறா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேக் பக்கமா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு டிராகன் நின்னுட்டு இருக்கு. இது ஒரு லெசர் டிராகன், லெவல் 90க்கு மேல இருக்கிறவங்க தான் இது கூட ஃபைட் பண்ணணும்னு போட்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பட் இவங்கள யாரோ லெவல் 80யவே தாண்டல. நான் ஃபைட் பண்ணலாம் போனா அந்த டிராகன் கத்தவும் இவங்க பாடி பேரலைஸ் ஆகி அசையாம இருக்கு. எங்க கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப எரிஸ் டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அவ மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் காப்பாத்துறா. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த விஷயத்துல வீக்னஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து அவங்க எல்லாத்தையும் அசால்ட்டா குறை சொல்லிட்டு நீ கடைக்கு அன்னைக்கு வந்தப்போ சேஞ்ச மாத்தி தண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட காசை கொடுக்குறா. ஒரே அட்டாக் தான் டிராகனை தூக்கி லேக் குள்ள போட்டு ஐஸ் கிறிஸ்டல்ல வச்சு அந்த டிராகனை குத்தி சாவடிச்சிருந்தா. ரிசர்ட் கிட்ட நீங்க என்னதான் ட்ரைனிங் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டிராகனை பிளாஸ்ட் பண்ணிட்டவா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது அவங்க டீச்சர் கொடுத்த ஒரு வாழைப்பழம் தான் அவங்க உயிரை அன்னைக்கு காப்பாத்திருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ பேக்ரவுண்ட்ல சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆர்கனைசேஷன் அசாசினேஷன் கில்டுன்னு சொல்றாங்க. பட் அதை பத்தி நமக்கு இன்னும் டீட்டெயிலா காமிக்கல. அண்ட் ப்ரொஃபசர் ரைட் நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்படிங்கிறதையும் நமக்கு காமிக்கல. பட் இந்த மாதிரி இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.